யோபு தான் மட்டும் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கல, தன்னுடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பிரியமான வழியில, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துல சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்து விட்ட அருமையான ஒரு நல்ல பொறுப்புள்ள ஒரு தகப்பனா இருக்கிறான். பிரியமானவர்களே, 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் யோபுவுக்கு. அந்த ஆண் பிள்ளைகள் தங்களுடைய வீட்டுல ஏதாவது விசேஷ நாட்கள் வரும் பொழுது, விருந்து உண்கிற நாட்கள் வரும் பொழுது, தான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் ஒரே வீட்டுல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். விசேஷ நாளுனா எப்படி இருக்கும்னு நமக்கு நல்லா தெரியும் பாருங்க. யாராவது மனஸ்தாபத்தோட இருந்தாலும் அன்னைக்கு நல்ல சமாதானமாயி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாள். ஆனாலும் எந்த இடமானாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமையா இருக்கிறது. இன்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை எந்த விதத்துல வளர்க்கிறவர்களா இருக்கிறோம்? பிள்ளைகளிடத்துல அன்பு காட்ட வேண்டும். பிரியமானவர்கள், எப்போது எந்த நேரமும் கோபமா எரிச்சலா கடிந்து கொள்ளுதலோட பிள்ளைகள்கிட்ட தயவு செய்து இருக்காதீங்க. இப்ப உள்ள பிள்ளைங்கள்லாம் அன்பு கிடைக்கலன்னா, அன்பு யாரு காட்டுறாங்களோ, எங்க இருந்து வருதோ அந்த இடத்துக்கு அவங்களுடைய கவனமும் அவங்களுடைய பார்வையும் செதறி போயிடுற ஒரு கடைசி காலத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்துக்குள்ளாக அடக்கி வைக்க வேண்டுமே ஆனால் பிள்ளைகளிடத்துல அன்பு காட்ட வேணும். அவங்களுக்குன்னு நேரத்தை செலவு பண்ணணும். அவங்க கூட உட்காந்து ஜாலியா பேசணும். அவங்க கூட உட்காந்து, சின்ன பிள்ளைகளா இருந்தா அவங்க கூட உட்காந்து பெற்றோர்கள் கொஞ்ச நேரம் விளையாடணும் பாருங்க. அவங்களுடைய கவனம் எல்லாம் நம் மீது எப்போதும் இருக்கத்தக்கதாக நாம் நல்ல ஒரு பெற்றோர்களாய் காணப்பட வேணும். பிரியமானவர்களே,